ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்ல. இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கில் மட்டுமே, ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இங்கு கூறப்படும் எந்த தகவலும் நேரடி பரிந்துரை, ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம டெய்லி வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கணக்கை வந்து பார்க்குறோம், மேக்ஸ். அதை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு லெவல்ஸ் வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ அதை தான் வந்து நம்மளுடைய சேனலில் நான் வந்து டெய்லி வந்து ஒரு லெவல்ஸாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் நீங்கள் வந்து எடுக்கிறதோ இல்லைனா எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ, இப்போ இந்த லெவல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் தனிப்பட்ட முறையில் வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதையும் இதையும் நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஒரு முடிவெடுங்க. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ப்ரீவியஸ் கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100 அப்படிங்கிற ப்ரீமியம்க்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுதான் ப்ரீவியஸில் க்ளோசிங் இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸாக இருந்துச்சு. சரி, இது இப்போ இன்னும் எப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸையும் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடு எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் நம்ம கொடுத்துருந்த பை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 102 ரூபா அப்படிங்கிறது பை லெவல். மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 161, அதே மாதிரி 235 ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ கீழே ஒரு 2 சப்போர்ட் லெவல் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 61 ரூபா, அப்புறம் வந்து 35 ரூபா. ஸோ இதில் நான் வந்து காலில் வந்து சார்ட் வந்து நான் வந்து காலோட 25,100 அப்படிங்கிற சார்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம வந்து 25,000 புட் ஆப்ஷன் நம்ம எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து காலோட ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம கொடுத்துருந்த அந்த பை லெவல் 102 ரூபா அப்படிங்கிறதுக்கு மேலே தான் ஓப்பன். அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் லெவல் 61 ரூபா கொடுத்துருந்தோம். 61 ரூபாய்க்கு மேலே தான் அது ஓப்பன். அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது அதை வச்சு நான் வந்து ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது லைவாக மார்க்கெட்டில் நம்ம அப்டேட் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். அது நம்ம பண்ணலாம் நம்மளுடைய சேனலில். ஓகே, இப்போ நான் வந்து இதில் எப்படி நீங்கள் வந்து இது எடுத்துருந்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவல்லாம் வந்து இதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ விபாப் அப்படிங்கிறது வந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், இதில் வந்து எனக்கு வந்து ஒரு என்ட்ரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு என்ட்ரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1. 2வது வந்து நம்ம லைன்ஸ்லலாம் வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. சிலர் மூவிங் கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி, ஸோ 20 மூவிங், இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது இல்லையா? ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, அதையும் இந்த லைன் நம்ம கொடுக்குற இந்த லெவலில் மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்காம இதையும் கம்பைன் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஒரு இது எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இன்றைக்கி எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஓகே, இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து 25,200 இருந்தாலும் ஓப்பன் வந்து 25,200 அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதுக்கு நமக்கு வந்து அட் த மணிங்கிறது சேஞ்சஸ் ஆயிடுச்சு இல்லையா? ப்ரீவியஸில் க்ளோசிங் நடக்கும்போது 100 இருந்தது, 25,200 ஆயிடுச்சு. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஸோ 25,200 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இது ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ணி கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கால் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ காலோட 77 ரூபா அப்படிங்கிறது வந்து இதோட ஓப்பன் லெவல், இந்த கால் ஆப்ஷனுடைய ஓப்பன் லெவல். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புட் ஆப்ஷன். ஸோ சேம் ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனுடைய ஒரு லெவல். ஸோ இது என்ன லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுப்போம் பார்த்தீங்களா? போன வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, 61 ரூபா, 161 ரூபான்னு ஒன்று கொடுத்துருந்தோம்ல. ஸோ இதுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா அப்படிங்கிறது இதோட
செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மேலே உள்ள அந்த பை லெவலுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஸோ பை லெவல் நமக்கு வந்து 90 ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ பை லெவல் இதில் நான் மார்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவல் மட்டும் நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா கீழே வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால அதை மட்டும் நான் மார்க் பண்ணியிருந்தேன். பை லெவல் நான் எடுக்கலை. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இதை லெவல் தான் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனுக்கு மேலே கால் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓப்பனுக்கு மேலே கால் இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒரு சோன். ஸோ நம்ம அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுப்போம் இல்லையா, பை லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுப்போம்ல, அந்த ரெசிஸ்டன்ஸோட லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 25,200 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுக்கு வந்து 120 ரூபா அப்படிங்கிறது அதோட லெவல். ஸோ இப்போ அங்கேருந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து ஓப்பனுக்கு மேலே போகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து க்ளோஸ் வைக்கி அப்படின்னாலே என்ட்ரி எடுக்கலாம். அது வந்து நான் பண்ணுற விஷயம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்கிங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுத்தேன். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த விஷயம். ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து லெவல் வந்து நமக்கு வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,244 முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ 244 முடிஞ்சிருக்கு நமக்கு. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கான லெவல் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் பை லெவல் அப்படின்னா 68 ரூபா அப்படிங்கிறது பை லெவல். அந்த பை லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 லெவல், அப்பர் லெவலில் ஒன்று இருக்குது 132 ரூபா. ஸோ 215 ரூபா. ஸோ கீழே இந்த பை லெவலுக்கு கீழே வந்து 32 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் சோன் மாதிரி. அதேமாதிரி 17 ரூபா அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் சோன். ஸோ எந்த ஆப்ஷன் எங்கேருந்து எப்படி ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஒரு ட்ரேடுக்கான இது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதான் சொன்னல, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த லெவல்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க கூட சேர்த்து இந்த லெவல்ஸை வச்சு பாருங்கள். ஓகே, எப்போதும் போல் கேட்குற விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் நல்ல விஷயம் தகவல்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், பார்க்குற எல்லா நண்பர்களுமே தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.